பிரெக்னன்சி பத்தி காலகாலமா சொல்லிட்டு இருக்க சில விஷயங்களை நம்பாதீங்க. பிரெக்னன்சி அப்போ குங்குமப்பூ சாப்பிட்டா குழந்தை ஃபேராலாம் பிறக்காது. ஆனா அதிக அளவு சாப்பிடும் போது கண்டிப்பா கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. வயிறு ரொம்ப இறங்கி இருந்தா அது பாய் பேபி, ரொம்ப ஏறி இருந்தா அது கேர்ள் பேபி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அப்படி இருக்குன்னா மதருடைய மசிலுடைய டோன், எலாஸ்டிசிட்டி இதை பொறுத்து தான் ஏற்றமா இருக்கிறது, இறங்கி இருக்கிறது அப்படின்ற அப்பியரன்ஸே. நெக்ஸ்ட், ஸோ பிரெக்னன்சி அப்போ 2 பேருக்கு சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. ரொம்ப அதிகமா 2 பேருக்கு சாப்பிடணும்னு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா சுகரோ இல்ல பிபியோ பிரெக்னன்சில வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பிரெக்னன்சி அப்போ பப்பாயா சாப்பிடக்கூடாது, பைனாப்பிள் சாப்பிடக்கூடாது, அபார்ஷன் ஆயிடும், இல்ல பேபிக்கு சில பாதிப்பு வந்துடும் சொல்லுவாங்க. பைனாப்பிள் டெஃபினட்டா பிரெக்னன்சில எடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அன்ரைப் பழுக்காத பப்பாளி தான் சாப்பிட்றதுல சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. பழுத்த பப்பாளி டெஃபினட்டா பிரெக்னன்சில எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டா குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும். இந்த மாதிரி நம்பவே கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கு. இது நான் ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன்.